எப்பொழுது மக்கள் கடவுளை அறிவது தங்கள் கடமை என்றும் உரிமை என்றும் உணர்கிறார்களோ அப்பொழுது ஒரு புதிய சகாப்தம் இந்த உலகில் தோன்றும். गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். புனிதமான புண்ணியமான தமிழ் திருநாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு தென்மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருத்தலம் திருப்பட்டீச்சரம். திருப்பட்டீச்சரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில். காமதேனு பசுவின் புத்திரி பட்டி பூஜித்ததால் பட்டீச்சரம் என்ற பெயர் இத்திருத்தலத்திற்கு அமைந்தருளியது. ஈச்சரம் என்ற முடிவை கொண்ட தலங்களுள் இதுவும் ஒன்றானது. சீகாழி பிள்ளையான திருஞான சம்பந்தப் பெருமான் காலத்தில் பழையாறையைச் சார்ந்த மழபாடி என்று வழங்கப்பெற்றது. பழையாறை என்பது சோழ அரசர்கள் முடிசூடும் பெருநகரங்களில் ஒன்றாக விளங்கியது. பட்டீச்சரம் என்பது பழையாறையைச் சார்ந்த மழபாடியில் உள்ள திருத்தலமாகும். பட்டீச்சரம் என்னும் திருக்கோயிலின் பெயர் ஊரின் பெயராகவும் வழங்கி வருகிறது. இதனை சீகாழி பிள்ளையான திருஞான சம்பந்தப் பெருமான் பொழில் சூழ் பழசையுள் மாட பழபாடியுரை பட்டீச்சரம் என்று பாடி அருளியுள்ளார். ஸ்ரீ ஆங்ஜா கணபதி. ஆங்ஜா என்றால் உத்தரவு என்பது ஒரு பொருள். மன்னர்கள் விழாக்களுக்கு முன் இந்த கணபதியை வழிபட்டு கணபதியின் உத்தரவு பெற்றே அனைத்தையும் செய்ததால் இக்கணபதி ஸ்ரீ ஆங்ஜா கணபதி என்ற திருப்பெயருடன் அமைந்தருளினார். ஆங்ஜா கணபதி சன்னதிக்கு எதிரில் உள்ளது ஞானவாவி தீர்த்தம். இவை மட்டுமின்றி கோடி தீர்த்தம், தபஸ்கேணி,
திருமலைராஜன் ஆறு, தெப்பக்குளம் ஆகியவை தீர்த்தங்களாக விளங்குகின்றன. ஸ்ரீ மதவாரண விநாயகரை தரிசித்து திருப்பட்டிச்சரம் திருத்தலப் பெருமையை தெரிந்து கொள்கின்றோம். இத்திருத்தலம் மிகவும் பழமையானது. நீர்வளம் மிகுந்த சோலைகளுக்கு நடுவில் திருக்கோயில் அமைந்தருளியுள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இம்மூன்றிலும் சிறப்பு பெற்றது. பராசக்தியே தவம் செய்து வழிபட்டது. மாளவ தேசத்து தர்மசர்மா என்ற அந்தணனுக்கு மேதாவி முனிவரின் சாபத்தால் ஏற்பட்ட நாய் வடிவம் இத்திருத்தலத்தில் உள்ள ஞானவாவியின் துளி பட்டமையால் சாபம் நீங்க பெற்றது. திருப்பட்டிச்சரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலின் மூர்த்தி அருள்மிகு ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர், ஸ்ரீ பட்டீச்சரர், ஸ்ரீ பட்டீசர், ஸ்ரீ பட்டியப்பர், ஸ்ரீ பட்டிலிங்கேசர், ஸ்ரீ பட்டீஸ்வர நாயனார் என்று கல்வெட்டிலும் பதிக்கப்பட்டிருக்கின்றது. இத்திருத்தல அம்பாள் அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை, ஸ்ரீ பல்வளை நாயகி, ஸ்ரீ பால்வளை நாயகி, ஸ்ரீ துர்காம்பிகை, ஸ்ரீ கோட்டைவாயில் துர்க்கை, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை என்று போற்றப்படுகின்றார். திருப்பட்டிச்சரம் அருள்மிகு ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் சப்த மாதாக்களை கொண்டதாகும். தென்புறத்தில் ஸ்ரீ விநாயகரும் சோமாஸ்கந்தரும், வடபுறத்தில் திருஞான சம்பந்தப் பெருமானும் ஆடிப்பூர அம்மனும் எழுந்தருளி இருக்கின்றன. கோஷ்டமூர்த்தங்களாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ துர்காம்பிகை ஆகியோர் தரிசனம் தருகின்றனர். திருச்சுற்றில் சப்த கன்னிகைகள், சொர்ண விநாயகர், மகாலிங்கம், சுப்பிரமணியர், சண்முகர், ராமலிங்கம், கஜலட்சுமி, காசி விஸ்வநாதர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. திருப்பட்டிச்சரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலில் அற்புதமாக காட்சி தருகின்றார் ஸ்ரீ சுப்பிரமணியர். 6 திருமுகங்களுடன், 12 திருக்கரங்களுடன் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியராக திருக்காட்சி பொழிந்தருளுகின்றார் அழகன் முருகப்பெருமான். சீகாழி பிள்ளையான திருஞான சம்பந்தப் பெருமான் முத்துப்பந்தலின் நிழலில் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளி வருகையில் திருஞான சம்பந்தப் பெருமான் தரிசிக்கும் விதமாக இத்திருத்தல பெருமான் நந்தி தேவரை விலகி இருக்கும்படி கட்டளையிட்டார். அதன் அடையாளமாக எல்லா நந்திகளும் விலகி இருக்கின்றன. அற்புதமும் அருள் பொழியும் விதத்திலும் அமைந்தருளியுள்ள திருப்பட்டீச்சரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலின் வடபுறத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை அம்பாள் திருக்கோயிலை தரிசனம் செய்யலாம். அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை அம்பாள் திருக்கோயிலின் உள் மண்டபம் நாயக்கர் காலத்தில் கட்டப்பெற்ற கலை அம்சம் பொருந்தியதாகும். வடக்கு கோபுர வாயிலை ஒட்டி அருள்மிகு ஸ்ரீ துர்க்கை சந்நிதியை சுற்றிலும் கலை அம்சத்துடன் கூடிய பிரம்மாண்டமான அங்கப்பிரதட்சண மண்டபம் அமைந்தருளியுள்ளது. இத்திருக்கோயிலில் உள்ள மூர்த்திகளில் ஸ்ரீ மதவாரண பிள்ளையார்,
ஸ்ரீ சண்முகர், ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ துர்க்கை ஆகியோரின் தெய்வத் திருமேனிகள் சோழன் மாளிகையிலிருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டவை என்கின்றனர். அருள்மிகு ஸ்ரீ துர்காம்பிகை முற்காலத்தில் சோழன் மாளிகை கோட்டை வாயிலில் பிரதான வழிபாட்டு தெய்வமாக விளங்கியதாக சொல்லப்படுகின்றது. பட்டீச்சரமேத்த வினை பற்றழியுமே, பட்டீச்சரம் பரவுவார் விண்ணுலக ஆளுவார், பட்டீச்சரம் மருவுவார் இமையாரோடு உடனாதல் மேவல் எளிது. பட்டீச்சரமேத்த வினை பற்றறுதலே என்பது போன்ற திருப்பதிகத்தின் வரிகள் திருப்பட்டீச்சரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலின் அருமையையும் பெருமையையும் இறை அருளின் பேராற்றலையும் எடுத்து இயம்புகின்றது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாய் விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ துர்கா தேவியானவள் எழுந்தருளியிருக்கும் பல திருத்தலங்களில் திருக்கோலம் கொண்டு திருக்காட்சி பொழிகின்றார். ஆனால் இத்திருத்தலத்தில் மகிடன் தலைமே சிந்தூர வண்ணத்தினளாய் சுந்தரியாய் பரந்த கருணை நோக்குடையவளாய் பாரோர் பரவ இத்திருக்கோயிலின் வடக்கு திருவாயிலில் வடவரை நோக்கி வரம் தரும் தேவியாய் நின்று ராகு பகவானுக்கு அதிபதியாய் அமைந்தருளி இருக்கின்றார். கிபி 1542 ஆண்டில் தஞ்சையை ஆண்டு வந்த அச்சுதப்ப நாயக்கரிடம் அமைச்சராயிருந்தவர் கோவிந்த தீட்சிதர். கோவிந்த தீட்சிதர் சிவபக்தர், அனைவரிடம் அன்பு கொண்டவர். கும்பகோணத்தில் மகாமக குளத்தை புதுப்பித்து அதை சுற்றியுள்ள சோடசலிங்க மண்டபங்களை கட்டுவித்தவர். கோவிந்த தீட்சிதர் திருப்பணி செய்தது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களால் புராணம் பாடப்பெற்றது. இவ்வாறான பல பெருமைகளை இத்திருத்தல தலபுராணம் தெரிவிக்கின்றது. திருப்பட்டீச்சரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ பைரவ பெருவான் அதிகமான சக்தி படைத்தவர் என்பது ஆன்மீக ஆன்றோர்களின் அருள் வாக்கு. அருள்மிகு ஸ்ரீ பைரவ பெருமானுக்கு அபிஷேகம் செய்வித்தால் அனைத்து நலங்களும் வளங்களும் பக்தர்களின் வாழ்வில் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை.
हरिः ओम्
எங்கும் நிலை கட்டும். ஓம் ஸ்வானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத். செந்தமிழில் பாட்டெழுதி உந்தன் பதம் பணிந்திடுவே. சுவானத்வாகனனே பைரவாணி வந்து வினை தீரு பைரவா, வந்து வினை தீரு பைரவா. செந்தமிழில் பாட்டெழுதி உந்தன் பதம் பணிந்திடுவே. சுவானத்வாகனனே பைரவாணி வந்து வினை தீரு பைரவா, வந்து வினை தீரு பைரவா. காரணனே அஷ்ட பைரவனே அன்பின் திருவுருவே அருளென்னும் முழு நிலவே. ஆபத்து காரணனே அஷ்ட பைரவனே அன்பின் திருவுருவே அருளென்னும் முழு நிலவே. சாபங்கள் போக்கி வைத்து பாவங்கள் நீக்கி வைத்து நிறைந்த செல்வம் நாளும் வழங்கும் தெய்வமே தெய்வமே. செந்தமிழில் பாட்டெழுதி உந்தன் பதம் பணிந்திடுவே. சுவானத்வாகனனே பைரவாணி வந்து வினை தீரு பைரவா, வந்து வினை தீரு பைரவா. சீர்காழி உறைந்தோனே சிவஞானம் தருவோனே பார்போற்ற அருள்வோனே பைரவ பெருமானே. சீர்காழி உறைந்தோனே சிவஞானம் தருவோனே பார்போற்ற அருள்வோனே பைரவ பெருமானே. காசியினில் கோயில் கொண்டு காலமெல்லாம் காத்து நின்று வாசி நிலையில் உயிரை வளர்க்கும் தெய்வமே தெய்வமே. செந்தமிழில் பாட்டெழுதி உந்தன் பதம் பணிந்திடுவே. சுவானத்வாகனனே பைரவாணி வந்து வினை தீரு பைரவா, வந்து வினை தீரு பைரவா.
செயல்கள் எல்லாம் முடித்து வைக்கும் பைரவன். அடியார்க்கு சேவகனாய் ஆவல் கொண்ட சிவனவன். ஞான யோக செல்வம் யாவும் தேடி அருளும் தெய்வம் இவன். வானவர்க்கும் அருள் வழங்கும் வடுக பைரவ தேவனிவன். வடுக பைரவ தேவனிவன். வடுக பைரவ தேவனிவன். செந்தமிழில் பாட்டெழுதே உந்தன் பதம் பணிந்திடுவே. வானத்வாகனனே பைரவானே வந்து வினை தீரு பைரவா. வந்து வினை தீரு பைரவா. செந்தமிழில் பாட்டெழுதி உந்தன் பதம் பணிந்திடுவே. ஸ்வானத்வாகனனே பைரவானே வந்து வினை தீரு பைரவா. வந்து வினை தீரு பைரவா. ஓம் நம சிவாய. மனத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லுவதன் தத்துவம் என்ன? வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவும் வாழ்க்கையை அனுபவிக்கவும் இறைவனைப் பற்றி சிந்திக்கவும் கூட காரணமாக இருப்பது மனம் அல்லவா? மனதை அடக்கணும்னு சொல்லி சொன்னோன்னா நாம் உடனே என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் அடக்கிக்கணும், எதுவும் அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது தப்பு. மனதை அடக்கிறதுன்னா என்னென்னா, துர்ச்சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு ஒடுக்கம் ஏற்படும். துர்ச்சிந்தனைகள்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. சாதாரணமாக ஒருத்தரை மனசு அடக்கி உட்காரு, ஒன்றும் வேண்டாம் உட்காருன்னு சொன்னாலே அவனால் உட்கார முடியாது. சும்மா உட்கார்றதுன்றது வந்து சாமானியம் இல்லை. கந்தர் அனுபூதியில் சொல்லும் பொழுது சும்மா இரு சொல்லுவார் அருணகிரிநாத பெருமான். அருணகிரிநாத பெருமான் சொல்லும் பொழுது சும்மா இரு சொல்லுவார். இந்த சும்மா இருக்கிறதுன்றது வந்து யாராலையும் முடியாது. எதையும் நினைக்காம எதனையும் சிந்தனை பண்ணாமல் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கணும்னாலே நம்மளால் ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த மனசாகப்பட்டது சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும். உட்கார்ந்துட்டு நண்பர்களோட பேசிகிட்டே இருப்போம். உடனே குழந்தைகள் ஞாபகம் வரும், குழந்தைகளை பற்றி வரும். குழந்தைகள்லாம் எங்கே இருக்காளோ, எது பண்ணுறாளோ, என்ன படிக்கிறானோ, எது பண்ணுறானோ அப்படி போகும். அப்படியே குழந்தைகளுடைய ஜனனத்தை பற்றி போகும். அப்புறம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி போகும். இல்லை என்றைக்கோ ஒரு நண்பனோட பேசின ஒரு நினைவுகளோ போகும். இப்படி மனசு சுற்றிகிட்டே இருக்கும். ஒரு பம்பரத்தை சுற்றி விட்டோன்னா அந்த பம்பரம் பார்த்தேன்னா சுற்றிகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த மனசாகப்பட்டது சுற்றிகிட்டே இருக்கும். அதிலெல்லாம் ஒரு ஒடுக்கம் தேவை. அதனால தான் மனசை அடக்கணும்னு சொல்லி சொன்னால். மனசை அடக்கணுன்றது அதான் பொருள், ஒருநிலைப்படுத்துறது. அப்படி ஒருநிலைப்படுத்தும் பொழுது துர்ச்சிந்தனைகள்னால் கெட்ட சிந்தனைகள், எதிர்மறையான சக்திகள். இது நடக்குமோ, இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, நஷ்டம் வந்துடுமோ, வியாபாரத்தில் ஏமாத்திடுவாளோ, கீழே வேலை செய்கிறவன் சரியில்லையோ, நண்பர்கள் சரியில்லாமல் இருக்காளோ, குழந்தைகள் நமக்கு எதிர்மறையாக நினைக்கிறதோ, மனைவி நினைக்கிறாளோ, சொந்தக்காரால் நம்மளை என்ன நினைக்கிறாளோ, இப்படி மனசு போட்டு குழம்பி இருக்கிறதுனால வேதனை ஏற்படுறது. அதனால தான் பிரிவாலாம் மனசை அடக்கணும்னு சொல்கிறது வந்து இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் இடமில்லாமல், இந்த சிந்தனைகள்லாம் எதுவும் மனசில் பாதிக்காமல் ஒடுக்கிறதுக்கு தான் மனசை அடக்கணும்னு சொன்னது. அப்படி மனசை ஒருநிலைப்படுத்தும் பொழுது அதுலேருந்து சக்தி கிடைக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ மனசை ஒருநிலைப்படுத்தி மனசை அடக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த சக்தியாகப்பட்டது ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது, ஒரு நல்ல செயல்கள் செய்யும் பொழுது அது முழு சக்தியோடு அந்த நல்ல காரியத்தில் போய் பிரவேசம் பண்ணும். அப்போ நமக்கு அது 100% வெற்றியை தரும். அதனால தான் மனசை அடக்கணும்னு சொல்லி பெரியவா சொன்னான்.
தியானம் பண்ணுறதுன்னு சொல்கிறோமே, நீ எல்லாம் சொல்கிறோம் தியானம் பண்ணுறது தியானம் பண்ணுறது. இந்த தியானம் பண்ணுறது என்னென்ன? மனசை ஒருநிலைப்படுத்துறது. அந்த மனசை ஒருநிலைப்படுத்துகிறோம்னு சொன்னோன்னா எப்படி நடக்கும், எப்படி சாத்தியமாகும்? முதல்ல மூச்சு கட்டுமானம், அதுதான் பிராணாயாமம். பிராணாயாமம் பண்ண 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 மூச்சு ஒடுங்க 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 உன்னுடைய மனசும் ஒடுங்கிடும். அதுக்கு தான் பிராணாயாமம் பண்ணுறது. பிராணாயாமத்தினால நிறைய சக்தி உண்டாகும். பிராணாயாமம் யார் ஒருத்தர் நல்லா பண்ணுறாளோ அவளுடைய குரல் கணீர்னு ஒலிக்கும். எந்த விதமான ஒரு உபகரணமும் தேவையில்லை அவள் குரல் ஒலிக்கிறதுக்கு. அவள் என்ன சொன்னாலும் தாருட்யமாக இருக்கும், ஸ்பஷ்டமாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். பிராணாயாமம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அவள் ஆயுள் பாகத்துக்கு எந்த விதமான ஊரும் வராது. ஆயுள் அபிவிருத்தி ஆகும். பிராணாயாமம் பண்ண 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 இந்த மூச்சு சக்தியை இந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் ஒடுக்குறோம். ஒடுக்கி அந்த மூச்சு சக்தியை திருப்பி விடுறோம். இந்த இடத்துல ஒடுக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னா இந்த கபால பகுதியாகப்பட்டது நல்ல வலுவடைஞ்சிரும். இந்த கபாலம் உங்களுக்கு பலகீனமானாதான் நோய்கள்லாம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுறது. அதெல்லாம் எதுவும் வராது. கபாலம் சக்தி அடைஞ்சிடும். அதுதான் பிராணாயாமம். பிராணாயாமத்துடைய மகிமையை நம்ம கிரந்தங்கள்லாம் சொல்கிறது. ராமாயணத்தில் எடுத்துனா கௌசல்யா தேவி பிராணாயாமம் பண்ணுவாளாம். ராமனுடைய தாயார் நிறைய பிராணாயாமம் பண்ணுவாளாம். அவள் பிராணாயாமம் பண்ண சக்தி தான் ராமர் அவதாரம் பண்ணா அவகிட்டக்க. அதனால் பிராணாயாமத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அந்த பிராணாயாமம் பண்ண 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 குரல் நல்ல இதுவானாலும் பேச்சுத்திறன், அவன் என்ன பேசணும்னு நினைக்கிறானோ அந்த பேச்சாகப்படுத்து தானாக வரும். அதோடு மட்டும் இல்லை, மனசை ஒருநிலைப்படுத்துறதுனால அந்த சக்தி ஆகப்பட்டது பல விதத்தில் எப்பயோ படித்ததெல்லாம் நினைவு பண்ணி சொல்லுவா. என்ன ஒரு விஷயத்தை படித்தாலும் அதை மறக்காது. எல்லாம் பிராணாயாமத்துக்கு அந்த சக்தி. உடம்பில் இருக்கிற வியாதிகளெல்லாம் கூட குணப்படுத்தும். மூச்சு பிடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அந்த மூச்சு இது பண்ணும். இந்த லென்ஸ் எல்லாம் சொல்கிறா பாருங்கள், உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அந்த உறுப்புக்கள்லாம் சுத்தமாகிறது, பயத்தை சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த பிராணாயாமத்துக்கு உண்டு. அதோடு மட்டும் இல்லை, மனசை கட்டுப்படுத்துறதுக்கூடிய சக்தி அந்த பிராணாயாமத்துக்கு. அப்போ மனசு கட்டுப்படும் பொழுது இவனுடைய சக்தி, உடம்பில் இருக்கிற எல்லா சக்தியும் ஒரு திரண்டு அவன் எதை நோக்கி பயணம் பண்ணுறானோ அதுக்கு சக்தி கிடைக்கிறது. கடவுளை தரிசனம் பண்ணணும், சுவாமியை பார்க்கணும், நேரடியாக பார்க்கணுன்னு நினச்சி இருக்கிறவனுக்கெல்லாம் கூட மனசு ஒருநிலைப்பாடு ஏற்படும் பொழுது அவன் சுவாமியை தரிசனம் பண்ணுறான். அதோடு மட்டும் இல்லை, ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மனசு ஒருநிலைப்பாடோடு இருக்கிறதுனால சாதிக்க முடியும். நிறைய விஷயங்கள்லாம் ஸ்வேகரம் பண்ண முடியும். வான்வெளியில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிஷிகள், மகான்கள், முனிவர்கள் இவ எல்லாரும் அதை ஒவ்வொன்றா ஸ்வீகரம் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுத்தா. வேதங்கள்லாம் வான்மண்டலத்தில் அப்படியே ஒளிமயமாக இருக்குது. அதெல்லாம் ஸ்வீகரம் பண்ணி தான் நம்ம ரிஷிகள்லாம் கொடுத்தா. அது மாதிரி நிறைய எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஸ்வீகரம் பண்ணக்கூடிய சக்தி இந்த ஒருநிலைப்பாட்டால் வரும். அதனால் ஒருநிலைப்பாடுன்றது எதையும் பார்க்காம பேசாமல் கண்ணை மூடிண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. அந்த மனசை எந்த விதமான சிந்தனைகள்லையும் செயல்படுத்தாமல் மனசை ஒருமுகமாக ஒடுக்கிறதுக்கு தான் ஒருநிலைப்படுத்துதுன்னு சொல்கிறது. அதுதான் இதோடைய தாத்பரியம். ஆன்மீகத்தில் சந்தேகங்கள் வினாக்களால், அதற்கேற்ற தீர்வுகள் விடைகளால் வினாக்களை அனுப்ப அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 317 சென்னை 6,32,000